ஒரு காலத்தில் இந்தியாவின் மிக பிரபலமான ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் என்று பேசப்பட்ட கிரெட் இன்று ஏன் சவால்களை சந்தித்து வருகிறது? பிரபல தொழிலதிபர் குணால் ஷா தொடங்கிய இந்த நிறுவனம் கிரெடிட் கார்டு பில் செலுத்தினால் பரிசுகள் கிடைக்கும் என்ற புதிய ஐடியாவால் கோடிக்கணக்கான பயனர்களை ஈர்த்தது. ஆனால் இன்று கிரெட்டின் வளர்ச்சி மந்தமாகி அதன் வணிக முறை குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த வீடியோவில் கிரெடின் வெற்றி மற்றும் வீழ்ச்சியின் காரணங்களை பார்க்கலாம். 2018 தொடங்கப்பட்ட கிரெட் நல்ல கிரெடிட் ஸ்கோர் வைத்திருப்பவர்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பாக அறிமுகமானது. பயனர்கள் தங்களின் கிரெடிட் கார்டு பில்லை கிரெட் மூலம் செலுத்தினால் காயின்ஸ் மற்றும் ரிவார்ட்ஸ் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் IPL போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் விளம்பரங்கள் மூலம் கிரெட் மிக வேகமாக பிரபலமானது. இதனால் சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான பயனர்கள் சேர்ந்தனர். முதலீட்டாளர்களும் பெருமளவில் முதலீடு செய்தனர். ஒரு கட்டத்தில் கிரெடின் மதிப்பு $6 பில்லியன் தாண்டியது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. கிரெட் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? பயனர்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பது எளிது, ஆனால் அதிலிருந்து லாபம் ஈட்டுவது மிகவும் கடினம். பல பயனர்கள் ரிவார்ட்ஸ்க்காக மட்டுமே ஆப்பை பயன்படுத்தினர். அதே நேரத்தில் ரிவார்ட்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் செலவுகள் அதிகரித்தன. நிறுவனத்தின் வருமானம் வளர்ந்தாலும் நஷ்டமும் தொடர்ந்து அதிகரித்தது. பல ஆய்வுகளின்படி CREDயின் ரெவென்யூவை விட அதன் செலவுகள் மிக அதிகமாக இருந்தன. இதனால் இந்த பிசினஸ் மாடல் நீண்ட காலம் நிலைக்குமா என்ற சந்தேகம் முதலீட்டாளர்களிடம் உருவானது. கிரெட் மட்டுமல்லாமல் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற நிறுவனங்களும் பல நிதி சேவைகளை வழங்க ஆரம்பித்தன. இதனால் போட்டி அதிகரித்தது. மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் உலகில் 2022க்கு பிறகு ஃபண்டிங் வின்டர் ஏற்பட்டது. முதலீட்டாளர்கள் இனி வெறும் வளர்ச்சியை மட்டுமல்ல, லாபத்தையும் எதிர்பார்க்க ஆரம்பித்தனர். இந்த மாற்றம் கிரெட் போன்ற அதிக செலவுடைய நிறுவனங்களுக்கு பெரிய சவாலாக மாறியது. கிரெட் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. இன்னும் அது இந்தியாவின் முக்கியமான ஃபின்டெக் நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் ஆரம்ப காலத்தின் அதிவேக வளர்ச்சி தற்போது குறைந்துள்ளது. ஒரு ஸ்டார்ட் அப் வெற்றி பெறுவது மட்டும் போதாது. நீண்ட காலம் நிலைத்து நிற்க லாபகரமான பிசினஸ் மாடல் அவசியம். கிரெடின் கதை பயனர்களை ஈர்ப்பது ஒரு கலை, ஆனால் லாபம் ஈட்டுவதுதான் உண்மையான சவால் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் இது போன்ற பிசினஸ் ஸ்டோரீஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.